ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த பர்ஃபெக்ட் ரவுண்ட் அப்படிங்கிற K-ட்ராமாவோட 4 and 5 எபிசோடு தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் ஹீரோ அண்ட் ஹீரோயின் வந்து பேலஸ்க்கு வெளியில் மீட் பண்ணதை காமிக்கிறாங்க நைட்டில். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்தது, 2 பேரும் எப்படி மீட் பண்ணாங்க, அப்புறம் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா, ப்ரப்போஸ் பண்ணாங்களா, எல்லாம் இந்த எபிசோடில் பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ஸ்டார்ட் ஆகுறதே வந்து 2 பேரும் பேலஸ்க்கு வெளியில் மீட் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து நீ டாக்டரை மீட் பண்ணியா, என்னாச்சு உனக்கு, நான் உன்னோட சப்போர்ட்டிவ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ சடனாக கிஸ் பண்ணிட்டாரு. என்னாச்சுன்னு கேட்கும்போது நான் கேமராவை பார்த்தேன், அதான் அப்படி பண்ணினேன் அப்படின்னு சொல்லும்போது, சார் நம்ம 2 பேரும் வந்து இன்னொரு டேக் போகலாம், இது நல்லா இல்லை போல, இந்த பொசிஷன் எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறது கேட்டு நம்ம பிரின்ஸ் சிரிக்கிறாரு. ஸோ அதோட அந்த சீன் முடியுது. நெக்ஸ்ட் டே வந்து மீட்டிங்காக எல்லாம் வந்து உள்ளே வராங்க பேலஸ்குள்ளே. அப்போ வந்து நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோ எடுத்து இவன் நல்ல மேட்ச் கிடையாது, ஸோ வந்து ஒர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மேட்ரை என் பண்ணி ஆகணும் அப்படின்னு மற்ற மெம்பர்ஸ்லாம் சொல்லும் போது ஹீரோ வந்துக்கிட்ட வந்து பப்ளிக்காக வந்து மேக் பண்ணிடுங்க, ஸோ வந்து மேபி உன்னோட பிரின்சஸ் ஆக கூட இவங்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. அது தெரிஞ்சு நம்ம மெஜஸ்டி ரொம்ப கோவப்பட்டு இந்த பெரிய மேட்ரு ஆகிறதுக்கு எப்படி நீங்கள் விட்டீங்க, இதெல்லாம் நீங்கள் கண்டுக்க மாட்டீங்களா, நான் உங்களை நம்பி தானே விட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஃப்ரெண்டை சொல்லிகிட்டே இருக்காங்க. நான் இந்த மேட்ரை பார்த்துக்கிறேன், நீ விடு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா வந்து எல்லா நியூஸ்லேயும் வந்து இந்த மேட்ரை வந்து விட்டுட்டாங்க. வந்து இப்படி ஐயும் வந்து ஹீரோவும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க, ஸோ வந்து ஹியூஜ் வந்து நம்ம பிரின்சஸ் ஆக போகிறா அப்படின்னு வந்து அந்த நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க டிவியில். அப்போ நம்ம பிரின்ஸ் வந்து என்டர் ஆகுறாங்க. இந்த நியூஸ் கேட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. இது வந்து நம்ம ஹீரோயின் தான் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கப்புறமா 2 பேரும் ரூம்குள்ளே போய் நான் முன்னையே சொன்னனா இல்லையே, அந்த பொசிஷன் எனக்கு பிடிக்கல, இங்கே பாரு பேப்பரில் அது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஆர்கியூ பண்ணுறாங்க. அது ஹீரோ கேட்டு ரொம்ப ப்ளஷ் பண்ணுறாரு. ஸோ 2 பேரும் வந்து 1 and 1 பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ வெளியே நம்ம 2 பேரும் பப்ளிக்காக மேக் பண்ணணும், நம்ம 2 பேரும் வெளியே போய் நம்ம பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் வந்து நல்லா மேக்கப்லாம் போட்டு புது ட்ரெஸ்லாம் போட்டு உள்ளே வராங்க. வந்து பார்த்தா ஹீரோயின் வந்து ரொம்ப ஸ்டன்னிங்காக இருக்காங்க. அதை பார்த்து ஹீரோ ரொம்ப வா வாட் அ உமன் அப்படின்னு சொல்லி மெர்மரைஸ் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறமா போய் ஹீரோயின் வந்து வேறு ட்ரெஸ் போட்டுவான்னு சொல்லும்போது வேறு நார்மலான கேஷுவல் கிளாத்தில் வராங்க. அப்போ தான் ஹீரோக்கு பிடிச்சிருக்கு போல். ஸோ நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு எங்கள் அசிஸ்டன்ட் சொல்லும் போது நோ இதே ஓகே அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து ஒரு மேட்சுக்காக வெளியே வராங்க. ஸோ அப்போ போய் ஐயூக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸாக ஒரு ஜெர்சி வாங்கிட்டு வராங்க. அப்போ ஹீரோயினுக்கு அது வேணாம், நான் இதெல்லாம் போடக்கூடாது, ஒன்லி ப்ரைவேட்டில் தான் போடணும் அப்படின்னு எங்கள் அசிஸ்டன்ட் சொல்லும் போது நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க ஹீரோயின். அப்போ வந்து இல்லை நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த டிஷர்ட் வாங்கிடுறாங்க. அப்புறம் போகிற வழியில் நம்ம ஐயோட பிரதரை பார்க்குறாங்க. ஸோ நீ வந்து வாயை மூடிக்கிட்டு எதுவும் சொல்லாத, உன்னை கொன்றுவான் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் பிரதரு. அப்போ வந்து மெஜஸ்டி அப்புறமா ஹீரோயினோட ஃப்ரெண்டு அவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க தான் பிஞ்சு த்ரோ பண்ணுறாங்க போல். அது கேட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு நைஸ் பிஞ்சு அப்படின்னு வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க எங்கள் பிரசிடென்ட். ஸோ அதெல்லாம் பார்த்து ஹீரோ ரொம்ப பொசசிவாக இருக்கார், ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி. அப்புறம் 2 பேரும் உட்காந்துட்டு இருக்கும்போது எங்கள் ஃப்ரெண்டு திடீர்னு வந்து நிற்கிறாரு. ஸோ வந்து இன்னைக்கு நவுந்து உட்காரு, அவரும் உட்காந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஐயோ சொல்லும் போது அவர் ஹீரோ நவுந்து உட்காடுறாங்க. அப்புறம் 3 பேரும் ஒரே ஃப்ரேமில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம வெளியே அவுட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ அண்ட் ஹீரோயின் அப்புறம் அந்த பிரசிடென்ட் எல்லாமே நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் எல்லாத்துக்கும் பாய் பாய் சொல்ல ட்ரை பண்ணுறாங்க, அட்டென்ஷன் கெயின் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் யாருமே வெளில எல்லாம் அம்ப்ரெல்லா வச்சு மறைச்சிடுறாங்க. அப்புறமா எல்லாம் சாப்பிட போகிறாங்க. இங்கே 3 பேரும் நீ சாப்பிடு இந்த மீட்டை அப்படின்னு சொல்லும்போது நான் ரா மீட் சாப்பிடக்கூடாது, நான் பிரின்ஸ்னால சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து ரொம்ப கர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்போ சின்ன வயசில் நடந்த ஒரு இன்சிடென்ட் வந்து ரிமெம்பர் பண்ணுறாங்க நம்ம ஹீரோ. நீ வந்து எப்படி உன்னோட தம்பியோட க்ரௌனை வாங்கலாம், நீ அவனோட பொசிஷனுக்கு ட்ரை பண்ணுறியா அப்படின்னு திட்டும்போது அதுக்கப்புறமா நான் சாப்பிடல நீ சாப்பிட அப்படின்னு சொல்லி மீட் எடுத்து ஹீரோயின் பிளேட்டில் வைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஹீரோயின் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ஹீரோயின் வெளியே கிளம்ப போகிறாங்க ஆஃபீஸ்க்காக. அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது ஆப்பிள்லாம் கட் பண்ணி வாயில் வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு இன்றைக்கி ட்ரைனிங் இருக்குது, பிரின்சஸ் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி நம்மளோட ட்ரைனி வந்திருக்காங்க. ரொம்ப ஒரு குண்டா ஒரு அட்டையர் மாதிரி. ஸோ அவங்கள வந்து ஏமாற்றிட்டு ஹீரோயின் வந்து வெளியே வந்தாங்க. அதுக்கப்புறமா ஹீரோக்கு ஃபோன் பண்ணி நான் எதுக்கு இந்த லெசன்லாம் எடுத்துக்கோங்க எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி ஃபோன் கட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்புறமா அவங்க ஹீரோயினோட அசிஸ்டன்ட் வந்து நீயே திடீர்னு ஹீரோவை கிஸ் பண்ண, எல்லாம் வந்து ஃப்ளட்டேரியாக போயிட்டுருக்கு, டிவி ஃபுல்லாகவே எல்லாம் உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் வந்து
அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. நான்லாம் ப்ளஷ் பண்ண மாட்டேன், மேக் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோயின். நெக்ஸ்ட் டே வந்து ஹீரோயின் வந்து நிறைய ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு நிறைய பேக்ஸ்லாம் தூக்கிட்டு வராங்க வீட்டுக்கு. அதுக்கப்புறம் அவங்களோட அசிஸ்டண்ட்லாம் வந்து அவங்க பேக் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. என்னன்னா அப்போ தான் ட்ரெயினி வந்திருக்காங்க, ட்ரைனிங் கொடுக்குற அந்த மாஸ்டர் வந்திருக்காங்க. ஸோ வந்து நான் என்ன சொன்னாலும் நீ பண்ணணும் அப்படின்னு கையில் ஒரு குச்சி வச்சுட்டு ஹீரோயினை மிரட்டிட்டு இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் பேசணும், இப்படி தான் சிரிக்கணும் எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயின் அதே மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. பட் ஆனால் ஹீரோயினுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லை. அப்போ தான் நம்ம பிரின்ஸ் என்ட்ரி ஆகுறாரு. அப்போ ஹீரோயின் வந்து அவங்க ஆர்ம்ஸில் போய் கட்டி பிடிச்சி எப்படியாவது இங்கேருந்து விடுவி, நான் இந்த போல் பண்ண மாட்டேன், இதையே நீ கூட்டிகிட்டு போ அப்படின்னு ஒரு ஐயிலேயே வந்து கண்ணை உருட்டி உருட்டி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து ரொம்ப க்யூட்டு அது அப்படின்னு நினச்சிட்டு சரி விடுங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ட்ரைனிங் அப்போ ஹீரோயின் வந்து ஏதோ ஒரு ஆக்டிங் போட்டு அழுதுகிட்டே வெளியே ஓடுற மாதிரி போய் பிரின்ஸுக்கு வந்து கால் பண்ண போகிறாங்க. ஸோ கால் பண்ணால் வந்து பிரின்ஸ் அந்த சைடு வந்து எங்கள் மாஸ்டர்லா இந்த வந்து இன்னொரு பொண்ணுக்கிட்ட வந்து இவங்க மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு வந்து கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ வந்து இவ்வளோ ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போ, எனக்கு உடம்பு சரியில்லைனாலும் உன்னை வந்து உங்க கூட வர முடியாது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வந்து ஐனஸோட அவங்க அசிஸ்டண்ட்டை திட்டுறாங்க. ஏன் இவங்க இல்னஸ் வரைக்கும் விடுறீங்க, மேபி ஸ்ப்ரெட் ஆயிரும், முதல்ல கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹார்ஷாக பேசிட்டு மறுபடியும் எங்கள் பேலஸ்க்கே வராங்க ஹீரோ. அங்கே வந்து அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்க, நான் சொன்னால் அவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ரொம்ப கோவமாக இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம ஹீரோயின் கால் பண்ணது அப்போ தான் மிஸ்டு கால் பார்க்குறாங்க. உடனே ஹீரோயினுக்கு கால் பண்ணுறாங்க. ஹீரோயினுக்கு கால் பண்ணி என்னாச்சு, நீ ஏன் ஃபோன் பண்ண அப்படின்னு வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. என்ன வேணும், நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்னு கோவமாக பேசுகிறாங்க. நானும் தான் பிஸி, நீ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்க வராங்க. ஆனால் பட் கேட்கல. ஸோ அதுக்கு பதிலாக ஹீரோயின் வந்து கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. நான் வந்து உன்னோட சைடு தான் இருப்பேன், நான் உன்னோட ஒய்ஃப் இல்லை. ஸோ உனக்கு வந்து உன்னோட சக்சீட் தான் என்னோட சக்சீடும், நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒன்று வந்து சேர்ந்து தான் இருக்கணும், 2 பேரும் ஸ்டாண்டிங்காக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறத கேட்டு ஹீரோ ரொம்ப ப்ளஷிங் ஆகிட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஹீரோயின் மறுபடியும் ட்ரைனிங்கை கண்டினியூ பண்ணுறாங்க. 1 2 3ன்னு அந்த அம்மா எண்ணிக்கிட்டே இருக்குது. அது அந்த ட்ரைனிங் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ வந்து என்னென்னா வந்து பாட்டெலாம் எடுத்து தலை மேலே வச்சுக்கிட்டு போகணும், கீழே விழுவாகாமல் போய்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம குட்டி மெஜஸ்டி வராங்க. அப்போ எல்லாம் விஷ் பண்ணும் போது அந்த பிளேட்டை உடச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா மெஜஸ்டி கிட்டே போய் எங்கள் கூட வந்து ப்ளே பண்ணுங்கள், நீங்கள் ரொம்ப சோகமாக இருக்கீங்க, எங்கள் கூட வந்து ப்ளே பண்ணால் நீங்கள் வந்து ஹாப்பியாக இருப்பீங்க, ஹூக்கி ப்ளே பண்ணுங்க, ஹூக்கி ப்ளே பண்ணிங்கன்னு ஹீரோயின் வந்து கூப்பிட்றாங்க. நம்ம போகலாமான்னு. அதுக்கு அந்த குட்டி ஃப்ரெண்ட்ஸும் ஓகே அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து கேம் ப்ளே பண்ண போகிறாங்க. அப்புறம் அந்த குட்டி பையனை வந்து உட்கார வச்சுட்டு சுற்றி எல்லாம் கேம் விளாண்டுட்ருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக. அப்போ தான் பார்க்குறாங்க அந்த குட்டி பிரின்ஸ் வந்து தான் ஃபஸ்ட் டைம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்த தருணம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஹாப்பியாக இருக்காங்க. நம்ம பிரசிடென்ட், மற்ற அவங்க அசிஸ்டண்ட், நம்ம ஹீரோயின் எல்லாம் ஹாப்பியாக இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த குட்டி ஹீரோ வந்து ஏன் இது சொல்கிறேன், நான் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி காரை பார்த்து நான் அந்த காரில் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா அது ஹீரோயினோட கார். ஸோ ஹீரோயின் நானே ஓட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பெர்மிஷன் வாங்கி ஓட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம பிரசிடென்ட் வந்து ஹீரோயின் காருக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாங்க. என்னதான் ஆச்சுன்னா குட்டி பிரின்ஸ்க்கு எதுவும் ஆயிடுச்சுன்னா நம்மளால் ஒன்றும் பண்ணவே முடியாது அப்படின்னு பண்ணுறாங்க. திடீர்னு வந்து ஹீரோயின் காரோட பிரேக் டவுன் ஆயிடுது. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப வேகமாக போயிட்டே இருக்குது. என்னாச்சுன்னு கேட்கும்போது என்னோடய காரை யாரோ எதுவும் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திடீர்னு வந்து ஒரு நியூ என்ட்ரி ஆகுது. நம்ம ஹீரோ தான் அவங்களோட காரில் வந்து குறுக்கால் நின்று ஹீரோயின் போய் அந்த காரில் பட்டு 2 பேருக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுது. நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றுறாங்க, நம்ம ஹீரோ அண்டு அந்த குட்டி பையனை. ஸோ அதுக்கப்புறம் எந்திரிச்சு நிற்கிற சீன் தான் காமிக்கிறாங்க. 2 பேரும் யார் காப்பாற்றினாங்க அப்படின்னு 2 பேரும் பார்த்துட்டு நிற்கிற மாதிரி ஒரு சீனோட பார்க்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. நம்ம குயின் மதர் அப்பதான் உள்ளே வந்து என்னாச்சு மெஜஸ்டிக்கு, ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, அவங்களோட லைஃப் உங்களுக்கு முக்கியமே இல்லையா அப்படின்னு திட்டிக்கிட்டே இருக்காங்க. அங்கே வந்து பார்த்தா நம்ம மெஜஸ்டிக் எதுவுமே ஆகலை, லைட்டாக சின்ன ஸ்க்ராட்ச் தான் ஆகுது. பட் ஆனால் நம்மளுடைய பிரின்ஸுக்கு தான் வந்து கையில் ரொம்ப அடிபட்டிருக்கு போல், ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்குது, சர்ஜரிலாம் ஒழுங்காக தான் போயிருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் வந்து நம்ம ஹீரோயின் வந்து பெட்டில் படுத்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய பிரசிடென்ட் வந்து அங்கேயே நின்றுக்கிட்டு என்னாச்சு உனக்கு நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்போ அந்த குட்டி பிரின்ஸ் வந்து என்னாச்சு, என்னால் தான் அந்த பிரச்சனைலாம் ஆச்சு, நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் போய் பிரின்ஸை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிளம்பி போகிறாங்க. அப்போ தான் உள்ளே போகும்போது ஹீரோ வந்து பேசிகிட்டு இருக்காங்க அசிஸ்டன்ட் கிட்ட. போய் என்னாச்சு, நீங்கள் ஓகேவா, நீ ஏன் இப்படி பண்ணுற, என்னோடய உயிரை காப்பாற்ற எப்படி பண்ணுவியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஹீரோக்கு அடிப்பட்டதெல்லாம் தொட்டு பார்த்துட்டு இருக்காங்க, எப்படி என்னோடைய ஃபேஸ்லாம் அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப கேரிங்காக ஹீரோயினை வந்து
முடியெல்லாம் நவுத்தி விட்டு பார்த்துட்டே இருக்காங்க, என்னாச்சுப்பா அவனுக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ ஹீரோக்கு ஒரு கில்ட்டியாக இருக்குது, என்னால் தானே இவளுக்கு இவ்வளோ அடிப்படுது, ஸோ நான் அவளை ஒழுங்காக பார்த்துக்க மாட்டேங்கிறேன் போல அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் அதான உண்மை கிடையாது. இப்போ வெளியே வந்து பார்த்தா நம்ம ஹீரோயினோட அசிஸ்டன்ட் வந்து வெளியே நின்றுட்டு இருக்காங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஸோ நான் தான் வந்து இன்ஜூர் பண்ணியிருக்கேன், என்னோட அப்பா அம்மா வந்து ஏன் என்னை பார்க்கவே மாட்டேங்கிறாங்க, என் மேலே பாசமே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம ஹீரோயினு. எங்கள் அப்பா வரலனா கூட பரவாயில்லையா, அண்ணா கூட எங்கூட வரல அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப ஃபீல் பண்ணி. அப்போ வந்து என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, மெஜஸ்டி தான் எங்களை காப்பாற்றினாங்க, அது நம்ம ஃப்யூச்சர் கிங்கும் இருந்தார், குட்டி பிரின்ஸு, ஸோ என்னாச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, ஏதான் நீ இப்படி பண்ணுற, நீ கம்முனே இருக்க மாட்டியா, உன்னால தான் என்னமா ஆகுது, நீ எப்படி இருந்தாலும் டிவோர்ஸ் பண்ண தானே போகிற அப்படின்னு சொல்கிறதுக்கே வந்து நம்ம பிரசிடென்ட் கேட்டார், நீ எப்பயுமே டிவோர்ஸ் தானே பண்ண போகிற, இந்த ஆக்சிடென்ட் கூட அதனால தானே அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் ஃபைன், அதுக்காக இல்லை அப்படின்னு ஹீரோயின் வந்து சமாளிக்க வராங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து, நான் வந்து 3 டைம் ரிஜெக்ட் ஆனது உனக்கு தெரியும் தானே, எனக்கு பிரின்ஸை வந்து மேரி பண்ணிக்கணும்னு ஆசை தான் அப்படின்னு கேட்கும்போது, ஸோ நம்ம பிரசிடென்ட் அப்போ தான் சொல்கிறாங்க, ஸோ இந்த ரீசனால தான் நீ வந்து பிரின்ஸை மேரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா, ஸோ அது நான் உனக்கு இந்த ஸ்டேட்டஸ் தானே வரும், நீ ஏன் என்ன மேரி பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பிரின்ஸ் வந்து ஒரு வகையில் கேட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஹீரோயின் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி காரில் போயிட்டு இருக்கும்போது நம்ம பிரின்ஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம பிரின்ஸ் வந்து ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்போ வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்களோட திங்ஸ்லாம் வந்து வெளியே த்ரோன் ஆயிருக்கு. ஏன்னா வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க கூட பிரேக்கப் பண்ணிட்டாங்க, ஸோ அந்த வீட்டில் அவங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னு அந்த அசிஸ்டன்ட்லாம் சொல்கிறதுக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல நம்ம பிரின்ஸுக்கு. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு பார்த்தா அந்த சீனை வந்து ஹீரோ பார்த்துட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நம்ம குயின் மதரை மீட் பண்ணுறதுக்காக நம்ம பிரின்ஸ் வந்து உள்ளே போயிருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன ஆச்சு, நம்ம 2 பேரும் அவங்க ஏதோ த்ரெட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா 2 பேரும் வந்து பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கின் முன்னாடியே வந்து சொல்கிறாங்க. என்னாச்சு, நான் தானே இங்கே விக்டிம், எனக்கு தானே அடிபட்டுச்சு, ஏன் நான் மட்டும் எல்லாமே இது பண்ணணும். அதுக்கப்புறமா என்ன ஹீரோ சொல்கிறாங்கன்னா, நான் உன்ன மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா எல்லா ரூலுமே உனக்காக நான் பிரேக் பண்ணிக்க போகணும், ஸோ நீ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப ஹார்ட் பிரேக் ஆயிடுறாங்க நம்ம ஹீரோ. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் எங்களை ஃபேமிலியை மீட் பண்ணுறதுக்காக வராங்க. எல்லா ஹவுஸில் உட்காந்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு எதுக்கு நீ இந்த வீட்டை வெளியே போ, உன்னோட பிரின்ஸ் வந்து உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டாரு, உன்னை லவ்லாம் பண்ணல, அதுக்கப்புறம் நீ சாக தான் போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஹீரோயின், நாங்கள் எப்படி இருந்தாலும் சாக தானே போகிறோம், நீங்களும் சாக தானே போகிறீங்க, நீங்கள் என்ன வாழ்க்கை பூரா நிம்மதியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக அந்த ரூம்லேருந்து வெளியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சு அப்படின்னு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்கிறாங்க அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட. ஸோ சின்ன வயசில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை காமிக்கிறாங்க. என்னன்னா, அந்த பிரின்ஸோட அம்மாவுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆனது. ஸோ அது மாதிரி நம்மளுடைய ஹீரோயினுக்கும் ஆயிருமோ அப்படின்னு நினச்சி ரொம்ப பயப்படுறாங்க. நடுவில் நைட் மேர்லாம் வருது, அதை நினச்சி ரொம்ப ஹீரோ ரொம்ப கவலையாக இருக்காரு. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே நம்மளுடைய அந்த பிரசிடென்ட் வந்து பேசுனதை வந்து காமிக்கிறாங்க. நீங்கள் வந்து அங்கே தூரத்துலேருந்து வச்சாதான் வந்து அவங்க ரொம்பல பார்த்துக்க முடியும், நீங்கள் பக்கத்தில் கூட என் கூட பிரேக்கப் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிறதுக்கிட்ட ஹீரோ ரொம்ப அப்செட்டாக ஆகினதுக்கு வந்து ரொம்ப ஃப்ளாஷ்பேக்கில் காமிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ஒரு பார்ட்டிக்கும் நடக்குது கோர்ட்டில். நீங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஈவெண்ட் நீங்கள் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் ஏன் திடீர்னு இன்வைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது தான் வந்து, ஓ நீங்கள் பிரேக்கப் பண்ணதை வந்து ரொம்ப பப்ளிக்காக மேக் பண்ணணுமா, என்னையை வச்சு நீங்கள் என்ன ப்ளே பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்க அசிஸ்டண்ட் வந்து ட்ரெஸ்லாம் எடுத்து காமிக்கிறாங்க. இந்த ட்ரெஸ் தான் நீங்கள் போட்டு வரோண்டு அங்கேயும். ஸோ இது ஒரு கோர்ட்டோட ஒரு ரூல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோயின்னும், நான் வரமாட்டேன், அந்த ஈவெண்ட் எனக்கு பிடிக்கல, நான் இன்வைட் பண்ணாலுமே என்னுடைய மேரேஜை நான் கேன்சல் பண்ணுறதுக்காக நான் வரமாட்டேன் அப்படின்னு ரொம்ப கோபமாக வந்து சொல்கிறாங்க, நான் டிக்ளைன் பண்ணுறேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா வந்து ஹீரோ கிட்ட சொல்லும் போது, என்னுடைய பகல்லையே நீ மர்டர் பண்ணுற மாதிரி அவன் லுக் பண்ணுறான், எனக்கு பயமாக இருக்கு, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மறுபடியும் இன்வைட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த எபிசோடில் மாதிரி வந்து ஒன்று இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு கூப்பிட்டா நான் வரல அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கான். இது வந்து அங்கே ஒரு கர்மா மாதிரி ஹீரோக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா முன்னாடி இப்படி கூப்பிட்டு வரல ஹீரோ, அதனால வந்து அப்புறம் நீ அந்த பொண்ணு என்ன ஒரு டம்பா, நான் கூப்பிட்டா வரவே மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டே வந்து பேலஸ்க்கு ஹீரோ இன்வைட் பண்ணியிருக்காரு நம்ம ஐயூவை. உள்ளே போனதுக்கப்புறம், நீ வந்து பார்ட்டிக்கு போகிறதுக்கு ரொம்ப அஃப்ரைடாக இருக்கேன், நான் வந்து ரூலை பிரேக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து எல்லா எனிமீஸ் உங்களுக்கு உருவாக்கிடுவாங்கல்ல, ஸோ என்ன எதுக்கு அங்கே போக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து உன்னை என் வந்து ஆம் வேலேருந்து ஸ்டே அவுட் பண்ணுறதுக்காக தான் இத்தனையும் பண்ணேன், இது ரொம்ப கஷ்டமாக உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதே தெரியல. அங்கே இருக்க ஒரு ஆர்ச்சரியை எடுத்துகிட்டு போய் நம்ம கேட் மேலே அடிக்க போகிறாங்க. அதை ரொம்ப ஹீரோ ஷாக் ஆகி திடீர்னு போய் கையில் பிடிச்சிட்டாரு. ஸோ ஹீரோ கையில் வந்து அடிபட்டுருச்சு. நீ இப்படி தான் ஒருத்தங்களை பாதுகாப்பியா, உனக்கு பாதுகாக்கிறது எப்படின்னே தெரியாதா, எல்லாத்தையும் பாதுகாக்கிறன்னு சொல்லி நீ அடிபட்டு கடைசியில் உட்காந்துட்டு இருப்பியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோக்கு என்ன சொல்கிறானே அவருக்கு புரியவே இல்லை.
அதுக்கப்புறமா வந்து ஹீரோயின் தூரம் வந்துட்டான். அப்புறமா வந்து கடைசியில் எங்களோட பிரதர் வந்து யார் வந்து அவங்களை அடிச்சது அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறம் எங்கள் பிரதர் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க யார் என்னை கொலை பண்ணது அப்படின்னு கேட்கும்போது வந்து இவன் தான் என்னை கொலை பண்ணானா அப்படின்னு வந்து க்ளோஸ் அப்பில் பார்க்கும்போது யாருன்னு வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் யாருன்னு ரிவீல் பண்ணல எக்ஸாக்ட்லி. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயின் ரொம்ப கோபமாக இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த பிரசிடென்ட் கிட்ட சொன்னது ஞாபகம் வருது, மேரி பண்ணிக்கோன்னு சொன்னது. நான் ஏன் உன்னை மேரி பண்ணிக்கணும், நான் வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் டிவோர்ஸ் பண்ணாலும் உனக்கான மேட்ரு கிடையாது, அவங்க வந்து ஒரு ராயல் ஃபார் மை லைஃப் அப்படின்னு சொல்கிறது கேட்டு நம்ம பிரசிடென்ட் வந்து ஃபீல் பண்ணுறதை வந்து காமிக்கிறாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ஹீரோயின் வீட்டில் வந்து அந்த பார்ட்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் தயாராகிட்டு இருக்கும்போது அப்புறமா வந்து நீங்கள் வந்து டிக்ளைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோ ஃபோன் பண்ணுறாரு. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது எனக்கு வந்து ரொம்ப சாரி, நான் தான் தப்பாக பேசினேன் உன்னையா அப்படின்னு வந்து ஹீரோ சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து அந்த இன்விடேஷன் கொடுக்குறதுக்காக வராங்க. ஸோ அப்போ வந்து ஹீரோயினை வந்து அட்டென்ட் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து அட்டென்ட் பண்ணுறேன், அதையே நான் மைண்டில் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த அசிஸ்டன்ட் பயந்துக்கிட்டே தான் இருக்காங்க. திடீர்னு சிரிக்கிறா, திடீர்னு வரமாட்டேங்கிறா, வருவேங்கிறா. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரு ஹையரார்கி இருக்குது, என்னன்னா வந்து கடைசியாக தான் நிற்கணும் ராயலை தவிர மற்றவங்க எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நைட் வந்து ஹீரோயின் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் நம்ம பிரின்ஸ் ஃபோன் பண்ணுறாரு, என்ன பண்ணு நான் உன்னை மீட் பண்ண வெளியே வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெளியே வந்து பார்த்தா ஹீரோ வந்து நின்றுட்டு இருக்காங்க, ஹீரோயின் வந்து வராங்க. என்னாச்சு இந்நேரத்துக்கு இருக்கீங்க, என்னை கூப்பிடுறேன், ஏன் நான் உன்னை கூப்பிடாத, மேபி இதுதான் நம்மளுடைய லாஸ்ட் டைமாக கூட இருக்கும், ஸோ உன்னக்காக தான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டென்ஷனாக நடந்துட்டு இருக்காங்க, முன்னாடி பின்னாடி அப்படின்னு நடந்துட்டு இருக்க பார்த்து ஹீரோக்கு ரொம்ப லைட்டாக டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்குது. ஆனால் பட் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன் இப்படி நடக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எதுக்கு ப்ராக்டிஸ், ஸோ நான் லாஸ்ட்டில் தான் இருக்க போகிற க்யூவில், ஸோ அதுக்காக தான் நடக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து அந்த ஈவெண்ட்காக எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ப்ரெஸ்லாம் வந்திருக்காங்க, ஒவ்வொருத்தராக வந்து மீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறமா நம்மளுடைய குயினை காமிக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க தான் ஒயிட் வியர் பண்ணணுமா, ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சைடு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து அவங்களுக்கு கொடுத்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம இதை போட்டு தான் போகணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரிமெம்பர் பண்ணி பார்க்குறாங்க நைட்டு என்ன ஹீரோ சொன்னார் அப்படின்னு. என்ன சொன்னாங்க, ஸோ நீ வேவை வந்து லீட் பண்ணு, நான் பின்னாடி ஃபாலோ பண்ணுறேன், நீ எப்பயுமே ஃபாலோ தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஸோ எனக்கு அது புதுசு கிடையாது அப்படின்னு சொல்கிறது கேட்டு ஹீரோயினுக்கு என்னடா சொல்கிறான், நம்ம சொன்னது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா சரி ஓகே, நான் வந்து உனக்கு பாத் கிரியேட் பண்ணுறேன், நான் உனக்கு சொல்லித்தரேன், நீ அந்த வேர்வில் வந்து நீ நடந்தால் மட்டும் போதும் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது, அங்கே இருக்க மற்ற அந்த கேர்ள்ஸ்லாம் வந்து நம்ம ஹீரோயினை பற்றி தப்பாக பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயினோட மாஸ் என்ட்ரி ஆகுது, உள்ளே வராங்க. ஆனால் என்ன ஒயிட் ட்ரெஸ்ஸோடு உள்ளே வராங்க. ஸோ எல்லாம் பார்த்து ரொம்ப ஷாக்கிங் ஆகிட்டாங்க. அப்போ குயின்க்கு வந்து விஷ் பண்ணுறாங்க, எங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸு பிடிக்கலையா அப்படின்னு கேட்கும்போது இல்லை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி குயின்க்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ எல்லாம் ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டுருக்காங்க வெளியே. அதுக்கப்புறமா ஹீரோயின் வந்து லாஸ்ட்டாக போயிட்டுருக்கா. அதுக்கு வந்து குயினை வந்து பார்த்து சிரிக்கிறாங்க. அந்த பொண்ணை பார்த்து ரொம்ப வேத்து ஊற்றிட்டு இருக்கா, அதை பார்த்து நம்ம குயின் வந்து சிரிக்கிறாங்க. ஆனால் பட் அவனை ஹீரோயின் பார்க்கல. அப்போ தான் சடனாக ஹீரோவோட என்ட்ரி ஆகுது. ஹீரோ வந்து அந்த க்ளோஸ்அப்பில் ரொம்ப ஸ்லோவாக நடந்து ஒரு லுக்கப்பில் வந்துட்டே இருக்காங்க. அதை பார்த்து எல்லாம் பார்க்குறாங்க. வந்து சடனாக ஹீரோயினுக்கு பின்னாடி வந்து நின்று கையை எடுத்து அவங்க கை மேலே போட்டுக்கிட்டு 2 பேரும் வாக் பண்ணுறதை வந்து காமிக்கிறாங்க. ஸோ ஒரு ஸ்லோ சாங்கோடு முடிக்கிறாங்க. பட் ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த சீனு. எல்லாம் ரொம்ப ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த எபிசோட். நெக்ஸ்ட் எபிசோட் எல்லாம் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் எபிசோடில் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா, இல்லை 2 பேருக்கு பிரேக்கப் ஆயிடுச்சா உண்மையிலேயே, ஸோ எல்லாம் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.